டூ ப்ரிலிம்ஸ் தமிழ் இம்பார்ட்டன்ட் 50 கொஷின்ஸில் பார்ட் 10 வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes சேனல். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரேஷ்னல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உருமாற்றுதல். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள், இதில் வந்து தவறான இணை வந்து தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ பேலன்ஸ் சொல்ல மித்த சாய்ஸ் எல்லாமே கரெக்டான இணை, அது என்னங்கிறத படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்ஃபிம் உருபன், ட்ரெஷரி கருவூலம், காம்பினேஷன் புணர்ச்சி, இது மூன்றுமே சரியானது. கேவ் டெம்பிள் அப்படின்னா குகை கோயில் நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே கற்கோவில்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இதுதான் தவறானது. அடுத்தது, நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கம்மிங் குரூப் 2 எக்ஸாமுக்கு ஸ்மார்ட்டாக படிங்க. ஸ்மார்ட்டரான மெட்டீரியலோட குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு தேவைப்படுற தமிழ் அண்ட் மேக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறை விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார், இது என்ன வாக்கியம்னா செய்வினை வாக்கியம். என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? சேம் கொஸ்டின் தான். கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. கல்வி கற்றவர்க்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படிங்கிறது சரியான வினா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தெடுங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். நம் முன்னோரின் வாழ்க்கை இயைந்தது இயற்கையோடு. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. இயற்கையோடு வாழ்க்கை நம் முன்னோரின் இயைந்தது. இதை நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரியான விடை வந்து நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. சேம் கொஸ்டின் தான். மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்து. ஸோ கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். அகரவரிசைப்படி எழுதுக. ஒரு 10 வேர்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க, அது என்ன அகரவரிசைப்படி பார்த்தோம்னா அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டரை பாருங்கள், இது கரெக்டாக வந்திருக்கு. அது ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக இதை நீங்கள் எழுதிடலாம். வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. நடக்கிறது நட. தருகின்றனர், இதன் வேர்ச்சொல் அறிய தா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில் அப்படிங்கிறதுக்கான பல சொற்கள்னால் கார், கொண்டல், மேகம், இது மூன்றுமே வந்து முகில் அப்படிங்கிறத குறிக்கும். தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதவை. இப்போ கொஷின் வந்து லாஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள், இதில் அல்லாதவைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பேலன்ஸ் உள்ள 3 ஆப்ஷனுமே தாவரத்தின் நுனிப்பகுதி குறிக்கும் சொற்களாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துளிர், முறி, குருத்து, இது மூன்றுமே தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும். தோகை அப்படிங்கிறது நுனிப்பகுதியை குறிக்காது. காடு எனும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. அரண், அடவி. மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக. கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது. கீரி பிள்ளை அப்படிங்கிறத வரும், அப்போ கீரிக்குட்டி அப்படிங்கிறது தவறானது. பேலன்ஸ் சரியானது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிங்க குருளை, குருவி குஞ்சு, மா கன்று, இது மூணுமே சரியானது. அடுத்தது வலுவற்ற தொடர். கயல் பானை மனையை கற்றுக்கொண்டாள். கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால், கயல் பானை அமைக்க கற்றுக்கொண்டால், கயல் பானை சுட கற்றுக்கொண்டால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பானை செய்கிறதுக்கான எக்ஸாக்ட் வேர்டு வந்து வனை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ பானை வந்து வனையை கற்றுக்கொண்டால்ங்கிறது சரியானது. பிழையை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். இதில் தமிழுக்கு அப்படிங்கிறது வந்து தவறானது. நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படிங்கிறது தான் சரியானது. புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் பரல். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல். காடுருவாக்கி காடழித்து. தொன்மை எதிர்ச்சொல் புதுமை. நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 + நிலம். தான் என்று தான் + என்று. வல்லுருவம் வன்மை + உருவம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும். பாரதியார். இதில் வந்துள்ள வலுவமைதி எதுனா மரபு வலுவமைதி. ஆயுத எழுத்து டேஷ் இடமாக கொண்டு பிறக்கிறது, தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. கலைச்சொல்லறிதல் கான்சனன்ட் மெய்யெழுத்து.
பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் மண்டலம். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கல், கால். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று கல் கல் விழுந்து காலில் காயமானது அப்படிங்கிறது சரியானது. இரு பொருள் தருக. மாலை, பொழுது, தார். சேம் இரு பொருள் தருக. தானம், கொடை, ஈகை. சேம் கொஷின். அரண், பாதுகாப்பு, கோட்டை. ஒருமை பன்மை வெளியேற்ற தொடர். ஆப்ஷன் ஏ பாருங்கள். முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள். முருகன் அவர் அருகில் சென்றார்கள். முருகன் அவர்கள் அருகில் சென்றனர். ஸோ முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஸோ முருகன் அப்படிங்கிற ஒரு பர்சனை குறிக்கிறதுனால நம்ம சென்றான் அப்படிங்கிறத கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா சென்றார்கள்னு வந்திருக்கு. அது வந்து நிறைய பேரை குறிக்கிறது. பட் இங்கே முருகன் ஒரு நபரை குறிக்கிறதுனால ஆப்ஷன் டியான முருகன் அவர்கள் அருகில் சென்றான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நான் அல்லேன். சொல் பொருள் பொறுத்துக்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், மேரு இமயமலை. ஒரு ஓர் பிழை திருத்தப்பட்டிருக்காங்க. ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்வினையை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுக தான். ஸோ அந்த இடத்துல வர்றது கயவர். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. சென்டென்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீட் பண்ணினாலே உங்களுக்கு இது புரியும். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. நண்பா படி. இது எவ்வகை தொடர்? விழித்தொடர். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன? பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். ஸோ வரைந்தாள் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நடந்து முடிந்தது, இறந்த காலம். இதுதான் சரியான தொடர். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இது வந்து சுத்த தமிழில் எழுத்து வழக்கில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேச்சு வழக்கு அல்லாத தொடர். சரியான எழுத்து வழக்கை தொடரை எழுதுக. யார் நீ எங்கு வந்தாய்? ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். யாரப்பா நீ எங்கே வந்த, யார் நீ எங்கே வந்த, இந்த மாதிரி எழுத்து வழக்கில் பேச்சு வழக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்து வழக்கில் கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் பி, யார் நீ எங்கு வந்தாய். நிறுத்தற்குறி அறிக. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ நல்லவன் பக்கத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா, தீயவன் வாழ்வான். இந்த சென்டென்ஸ் முடியறதுனால ஒரு ஃபுல் ஸ்டாப். அடுத்தது, காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா? இதெல்லாம் சரியான நிறுத்தற்குறியில் கண்டுபிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காகத்திற்கு காது உண்டா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் வரும். அது காது கேட்குமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் வரும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள். உங்களுக்கு டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. டபுள் கொட்டேஷன் எப்போ வரும்னா, யாராவது சொன்ன வார்த்தையை அப்படியே நம்ம சொல்லும்போது டபுள் கொட்டேஷன் வரும். பட் இதில் வந்து யாரும் சொன்ன மாதிரி தெரில, ஜஸ்ட்டு ஒரு வேர்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா, நீங்கள் நார்மல் கொஷின் மார்க் வச்சாலே போதுமானது. தேங்க்யூ. இன்றைக்கான 50 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோஸில் அடுத்த 50 கொஷின்ஸை பார்க்கலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங்.